ஃப்ரெண்ட்ஸ் உள் பிரகாரம்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளி பிரகாரத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். என்ன காற்று பாருங்க எப்படி இருக்கு, செமையாக இருக்கு காற்று. ராஜகோபுரம் இருக்கிற கிழக்கு பகுதியில இருந்து தெற்கு நோக்கி நம்ம இப்போ நடந்து போகிறோங்க. இயற்கை சூழ்ந்த நந்தவனம் பாருங்க. இங்கே மலரும் மலர்கள் எல்லாம் இறைவனுக்கு சூட்டப்படுகிறது. பறவைகளின் ஒலியை கேட்டுக்கிட்டே இந்த கோவிலில் நடக்கிறது எவ்வளவு ஒரு சுகமான அனுபவம் இல்லை? சிம்ம தீர்த்தம் பாருங்க எவ்வளவு கம்பீரமாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த கோவிலை சுற்றி ஒரு தடவை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டைக்குள்ளே நம்ம நிற்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இப்போ விழா காலம் எதுவும் இல்லைங்கிறதுனால கூட்டமே இல்லாமல் இருக்குது. பங்குனி, கார்த்திகை மற்றும் நவராத்திரி நாட்களில் வந்தீங்கன்னா ஜேன்னு அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதுவும் கடை ஞாயிறு, கார்த்திகை கடை ஞாயிறு அன்றைக்கி வந்தீங்கன்னா நிற்க கூட முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தா அது உள் பிரகாரமாச்சா. ஆக்சுவலாக சாமியை சுற்றி வந்தோம்ல, அது 1, வெளியில் 2, இது 3, 4, இதுக்கு அடுத்து 1 இருக்குது 5. அங்கே தான் குளம்லாம் இருக்கும். நேராக பாருங்க மண்டபம் தெரியுது. இந்த கோவிலில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, ஒவ்வொரு மூலையிலும் 4 மூலையிலும் 4 அழகான மண்டபங்கள் கட்டியிருக்காங்கங்க. இது வந்து 13ஆம் நூற்றாண்டு சோழர்கள் காலம் தொடங்கி அப்படியே பல்லவர்கள் மற்றும் 15ஆம் நூற்றாண்டை ஆண்ட நாயக்க மன்னர்களால் புனரமைக்கப்பட்டு உள்ளதாக இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரிய வருதுங்க. இப்படி ஒரு கட்டிடக்கலை அமைப்புகளை எல்லாம் இந்த காலத்தில் நம்மளால் செய்ய முடியுமான்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு அழகான வாய்க்கால் வசதிகள், கழிவுநீர், பாசனத்துக்கான கழிவுநீர். முக்கியமாக இங்கே இருக்கிற மரகதாம்பிகை சன்னதியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குங்க. அந்த சுரங்கப்பாதையை வந்து வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் போய் முடிகிறதா சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் போர் நடக்கும்போது அவங்களுடைய பாதுகாப்புக்காக அது போல் சுரங்கப்பாதையெல்லாம் அமைச்சிருக்காங்க. தரையெல்லாம் பாருங்கள் கருங்கல் பாறைகளாலே அமைக்கப்பட்டிருக்கு. நாம் இப்போ மேற்கு கோபுரம் பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள். அதை சுற்றிலும் அந்த மண்டபங்கள் பாருங்களேன், அந்த தூணெல்லாம் அப்படியே செதுக்கி அவ்வளோ அழகான கலைநயம் மிகுந்த சிற்பங்கள் இருக்குங்க அந்த ஒவ்வொரு தூண்லையுமே. இந்த மேற்கு கோபுர வாயில் மற்றும் கிழக்கு கோபுர வாயில் மட்டும் மக்களின் பயன்பாட்டுக்காக இருக்குங்க. கோபுர வாசலுக்கு நேராக விநாயகர் இருக்கார் பாருங்க. அப்படியே நடந்து நாம இப்போ வடக்கு பகுதிக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வடமேற்கு திசையில் அமைக்கப்பட்டிருக்கிற திருக்கல்யாண மண்டபம் பாருங்கள். இந்த சின்ன மண்டபத்துக்குள்ளே நந்தி இருக்கார். அவருக்கு நேர் எதிரில் இருக்கிறதா சகஸ்ர லிங்கேஸ்வரருக்காக அமைக்கப்பட்டிருக்கிற தனி சந்நிதி. வேறு எங்குமே இது போல் 1008 லிங்கங்களை உள்ளடக்கிய சகஸ்ர லிங்கத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப அழகாக இருக்கும் சகஸ்ரலிங்கம். ரொம்ப ரொம்ப விசேஷங்க, ரொம்ப அதிசயமான லிங்கம் இது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதுதான் திருக்கல்யாண மண்டபங்க. ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததுங்க. கண்ணை கவரும் சிற்பங்கள் இருக்கும். ஒரே கல்லில் 4 தூண்களை அப்படியே செதுக்கியிருப்பாங்க. ஒரே கல்லுங்க இது பாருங்கள். 4 பக்கமும் 4 தூண் இருக்கும் அந்த ஒரே கல்லில். யாழி முதற்கொண்டு குதிரைகள், யாழி, யானை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அழகான சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. நம்ம வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அதே திருக்கல்யாண மண்டபத்தை பார்த்த மாதிரியே இருக்கும் இது. இங்கே தான் பங்குனி மாதத்தில் மார்கபந்தீஸ்வரருக்கும் மரகதாம்பிகைக்கும் கல்யாண உற்சவம்லாம் நடக்குங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த டைமில். இப்போ நம்ம கோவிலுடைய வடக்கு பகுதிக்கு வந்திருக்கோங்க. இந்த வடக்கு பகுதியிலேருந்து தான் தேவர்கள் வந்து மார்கபந்தீஸ்வரரும் மரகதாம்பிகையும் வணங்குறதுக்கு வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முன்னெல்லாம் இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் அந்த மண்டபத்துடைய அழகை கண்டு ரசிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நிறைய பேர் வந்து அதெல்லாம் தொட்டு கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடுறாங்கன்றதுனால ஃபென்சிங் எல்லாம் போட்டு எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திருக்கல்யாண உற்சவத்தப்போ மட்டும்தான் அந்த மண்டபம் திறக்கப்படுது இப்போல்லாம். இப்போ சமீப காலங்களில் இந்த மக்கள் நடந்து வர பாதை முழுக்கவே ஒரே சீரான நிழற்கூடை அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க இப்போ இந்த தலத்துக்கே உரிய ரொம்ப அதிசயமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். நாமெல்லாம் டைம் எதுலங்க பார்ப்போம்? கடிகாரத்தில் தானே பார்ப்போம். இந்த ஊரில் கல்லுலேயே டைமை பார்ப்பாங்கங்க. பாருங்களேன், கல்லுலேயே மணி காட்டும் கல், நேரம் காட்டும் கல் இங்கே தாங்க இருக்குது. அதை விளக்கி சொல்லுங்க. ஓ, அந்த குச்சி தான் அடையாளமா? கரெக்டா இப்போ டைம் 9 மணி. வாட்ச்ல காட்டு. 9வது. பா எவ்வளோ பர்ஃபெக்டா அந்த நிழல் விழுது பார். அதுக்கு நேரம் அந்த குச்சி வச்சா கரெக்டாக 9 மணி, காலையில் 9 மணி. ஒரு சின்ன குச்சியும் ஒரு கல்லையும் வச்சே எவ்வளவு துல்லியமாக நேரத்தை அளந்துருக்காங்க பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம். அப்பா நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவங்க முன்னாடி. இது ஒரு குளம். இந்த குளத்தோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க. இது எல்லாமே பாசன வசதிக்காக அந்த நல்ல மன்னர்களால் அமைக்கப்பட்டதுங்க. இது மாதிரி எத்தனையோ அதிசயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாடவீதிக்கு வந்துட்டோம். கிழக்கு ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கிற மாடவீதியோட மதில் சுவர் பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கு. இது தெற்கு கோபுரம் இருக்கக்கூடிய மாடவீதி. பிரம்மனுடைய இன்னொரு பெயர் விரிஞ்சன். அந்த பெயராலேயே இந்த ஊர் வந்து திருவிரிஞ்சை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது மேற்கு மாடவீதி. தனநந்தன் அப்படிங்கிற வணிகன் காட்டு வழியா போகும்போது வழி தெரியாமல் தவிக்க இந்த தலத்து இறைவனிடம்
வழி கேட்டு வேண்டி நிற்க மார்கபந்தீஸ்வரரே வேடுவர் வேடத்துல வந்து அவருக்கு வழி காட்டியதால இந்த ஈஸ்வரனுக்கு மார்கபந்தீஸ்வரர், மார்க்கம் என்றால் வழி, வழி காட்டியதனால வழித்துணைநாதர் அப்படின்னு மார்கபந்தீஸ்வரரா இவர் போற்றி வணங்கப்படுகிறார் மக்களால. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம பேசிக்கிட்டே வடக்கு மாட வீதிக்கு வந்துட்டோம். அப்படியே வந்தோம்னா இது கிழக்கு மாட வீதி. மாட வீதிகள் முழுசையும் ஒரு சுற்றி முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் முன்னோர்களால் கைங்கரியங்கள் பல செய்யப்பட்டு வழிபட்டு வந்த இந்த மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நான் அடிக்கடி வந்து போகிறதுனாலே எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு அமைதியும் ஆத்மார்த்தமான திருப்தியும் ஏற்படுங்க. நமக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மார்கபந்தீஸ்வரா எனக்கு ஒரு வழிகாட்டப்பா அப்படின்னு நம்ம இந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டினா கண்டிப்பாக அவர் வழிகாட்டுவாருங்க. அதுதாங்க இந்த கோயிலுடைய தனி சிறப்பே. ஆத்மார்த்தமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பாருங்கள், பாலாற்றங்கரையை கடந்து வடுகந்தாங்கல்ல இருக்கிற எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்காரருடைய அக்கா வீட்டுக்கு போகிறோங்க. அங்கே இன்னைக்கு வேப்பனேரின்ற இடத்துல இருக்குது. அங்கே இன்னைக்கு கங்கை அம்மன் திருவிழா. பாருங்கள் எவ்வளோ கோலாகலமாக இருக்குது. எங்கள் நாத்தனார் வீட்டில் எவ்வளோ அழகாக கோலங்கள்லாம் போட்டிருக்காங்க. வரவங்கள எங்கள் நாத்தனார் பாருங்கள் கையில் தண்ணியோடு எவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க. இந்த பாசம் தாங்க வேணும். கிராமத்து மனம் வீசும் திருவிழாவெல்லாம் கண்டு கழிச்சிட்டு நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு திரும்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு அவருடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.